83வது தசகம். ஒருக்கா பலபத்ர சுவாமி துவாரகையிலேருந்து கோகுலத்துக்கு போனார். கோபஸ்திரிகளுமாயிட்டு விளையாடுறதுல இன்ட்ரெஸ்டா இருந்த டைமில் குளிக்கிறதுக்காயிட்டு யமுனா நதிய பக்கத்தில் கூப்பிட்டார். யமுனா நதி கூப்பிட்ட உடனே வரலை. அந்த யமுனா நதிக்கு அகங்காரம் இருக்கு அப்படின்னு நினைச்சுண்டு பலராம சுவாமி கையில இருக்கிற கலப்பைய பூமியில குத்தி தாழ்த்தி அந்த யமுனா நதியிலேருந்து பலராம சுவாமி இருக்கிற இடம் வரைக்கும் ஒரு கோடு போட்டார். அந்த கோடு வழியா சாலு வழியா தண்ணி அப்படி ஃபோர்ஸ் ஆயிட்டு வந்தது. എന്നിട്ട് அதில் குளிச்சு விளையாடினார். அந்த டைமில் தன்னோடு சேவகர்களோடு ஸ்துதி வாக்குகளால புத்தி கட்டவனாய் திருந்த பவுண்டரக வாசுதேவன் அப்படிங்கிறவன் பகவான் கிட்ட ஒரு தூதனை சொல்லி அனுப்பினான். அதா இங்க ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு கண்டினியூஷனும் இல்லாதக்காக்கும் அதா சொல்லப்படுறது. இங்கே மட்டுமில்லை, பல பல ஸ்லோகங்களிலேயும் மந்திரங்களிலேயும் ஸ்டார்டிங்கில் அதா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்படுறது. அப்படி அதா அப்படின்னு சொல்லறத அதா அப்படிங்கிற அந்த வாக்குக்கு ஓமுக்கு ஈக்குவலான மங்கள வாக்காயிட்டு அதை அந்த சப்தத்தை ட்ரீட் பண்ணணும். பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றதாக்குமே அதா அப்படின்னு. அதா மங்களகரமான அடுத்த கதையை சொல்லறேன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு பட்டதிரி பகவான் கிட்ட கதையை கண்டினியூ பண்றார். ராமே கோகுல கதே. பலராமன் அம்பாடிக்கு போன டைமில் அங்க இருக்கிற பிரமதா பிரசக்தே கோபிகளோடு கூடிட்டு விளையாடி ரசிச்சு நடக்கிறத மதாந்தே அகங்காரத்தால கண்ணு காணாத்த அவஸ்தையில புத்தி ஒர்க் பண்ணாத்த அவஸ்தையில அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆனா யுக்தி பூர்வமா சிந்தனை பண்றத பலராம சுவாமி பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோடு அம்ச அவதாரமாக்கும். அதனாலேயே அவருக்கு அகங்காரம் அப்படிங்கிற குணம்
கிடையாது. அதனால நம்ம இங்க பார்க்கிறோம், மதாந்தே அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னவாயிருக்கும் அப்படின்னு யோசனை பண்றோம். ஹூத அனுபேதா, ஹூதா அப்படின்னா கூப்பிட்டோன, அனுபேதா அப்படின்னா வராத்த, கூப்பிட்ட உடனே வராத்த யமுனா, யமுனா நதிய தமனே கண்ட்ரோல் பண்ணிட்டு தன்னோட கையில இருக்கிற கலப்பையால யமுனா தடத்துல சாலு கீறி யமுனைய பக்கத்துக்கு வருத்திட்டு அந்த யமுனா நதிக்கு அகங்காரம் உண்டானதாலே ஆக்குமோ வரலை அப்படின்னு நினைச்சிட்டாக்கும் பலராம சுவாமி அப்படி யமுனா நதியை சொல்படிக்கு நிறுத்தினார் அப்படின்னு அர்த்தத்தை பார்க்கலாம். மதாந்தே அப்படின்னு அர்த்தம். அப்படி நிறுத்திட்டு ஸ்வைரம் சொஸ்தமாயிட்டு யமுனா நதியில சமாரமதி நன்னா விளையாடி ரசிச்சுட்டு இருந்த அந்த காலகட்டம் அப்படின்னா அந்த ஒரு டைமில் பௌண்டரக வாசுதேவகா, பௌண்டரக வாசுதேவன் அப்படிங்கிற ஒருத்தன் சேவக வாத மூடகா, சேவகர்கள் சிங்கிடிகளோடு வாக்குகளை கெட்டு புத்தி கெட்டு போயிட்டு தவா அப்படின்னாக்கா இங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட யாக்குமே பட்டதிரி பேசின்னு இருக்கார். அதனால துவாரகாபுரியில இருக்கிற பகவான் கிட்ட தூதம், ஒரு தூதனை நியுங்தா சொல்லி அனுப்பினான் பௌண்டரக வாசுதேவன். இந்த ஒரே ஸ்லோகத்துல பலராம சுவாமியையும் பௌண்டரகனையும் சொன்னது என்னத்துக்கு? அதானது பலராம சுவாமி துவாரகையில ஸ்ரீகிருஷ்ணன் இல்லாத டைமில அம்பாடிக்கு போன டைமை பார்த்து பௌண்டரக வாசுதேவன் ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட ஒரு தூதனை அனுப்பிவிட்டான். ரெண்டாவது ஸ்லோகம், துவாரகைக்கு பகவானை பார்க்கறதுக்கு போன தூதன் என்ன சொன்னான் அப்படிங்கிறதாக்கும் இதுல வர்ணிக்கப்படுறது. பௌண்டரக வாசுதேவன் டைரக்டா பேசுற மாதிரியே தூதன் பேசுறான். ஹலோ கிருஷ்ணா, பூமியில மனுஷனாயிட்டு அவதாரம் பண்ணி இருக்கிற நாராயணனாக்கும் நான் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. நீ என்னோடு அடையாளங்களாயிருக்கிற ஸ்ரீவல்ச கௌஸ்துபங்களை தரிச்சுன்னு இருக்கிறதாயிட்டு நான் கேள்விப்பட்டேன். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட யாக்குமே பௌண்டரக வாசுதேவன் இதெல்லாம் சொல்லிவிட்டது. அந்த அடையாளங்கள் எல்லாம் உடனடியாயிட்டு நீ உபேட்சிச்சு என்ன சரணம் பிராபிச்சுக்கோ இப்படின்னு தூதன் அந்த துவாரகாபுரியோடு சபையில வந்து பகவான் கிட்ட இப்படி பௌண்டரக வாசுதேவன் சொன்ன மாதிரியே சொன்னான். சபாவாசிகள் இதை கேட்டுட்டு அவளுக்கு சிரிப்பு அடக்க முடியலை. சிரிச்சா, என்ன ஒரு முட்டாள்தனமான பேச்சாக்கும் இவன் பேசுறான் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சா. இஹா இங்க பூமௌ பூமியில அவதீர்ணா ஸ்ரீகிருஷ்ணனாயிட்டு அவதாரம் செஞ்சிருக்கிற பகவான் நாராயணஹா, நாராயணன், அகம் அஸ்மி நானாக்கும், துவமபி நீ கூடியும், மாமக லட்சணானி என்னோடு லட்சணங்களெல்லாம், தத்சே கிலா தரிச்சுருக்காயாமே, தானி என்னோட லட்சணங்களான கிரீடம், புல்லாங்குழல், மஞ்சள் கலர்ல இருக்கிற பீதாம்பர வஸ்திரம், மயில்பீலி, இதெல்லாம் அதே மாதிரி ஸ்ரீவல்ச
கௌஸ்துபம் தொடங்கின விஷயங்கள் எல்லாம், வனமாலை தொடங்கின விஷயங்கள் எல்லாம் உத்ஸ்ருஜ்ய அவுத்து வச்சுட்டு உபேட்சிச்சுட்டு மாம் என்ன சரணம் ரஜா சரணம் பிராபிச்சுக்கோ இது இப்படின்னு துவாம் பகவானே ஸ்ரீகிருஷ்ணா உங்ககிட்ட தூதஹா பௌண்டரக வாசுதேவனோடு தூதன் சபாயாம் பகவானோடு துவாரகாபுரியில இருக்கிற சபையில வச்சு சகலைஹி அத்தனை பேரும் ஹசிதஹா சிரிக்கிற மாதிரி அவனை எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிச்சா அவனோட வார்த்தைகளை கேட்டுட்டு அந்த மாதிரி ஒரு பேச்ச ஜகாதா சொன்ன. மூணாவது ஸ்லோகம். பௌண்டரக வாசுதேவனோடு தூதன் போனதுக்கு அப்புறம் பகவான் யாதவ சைன்யங்களோடு கூடி கிளம்பினார். பௌண்டரக ராஜதானியில போயிட்டு அங்க ரொம்ப சிரமப்பட்டு பகவான் விஷ்ணுவோடு வேஷத்தை போட்டுருக்கிற பௌண்டரக வாசுதேவனோடு அந்த வேஷத்தை பகவான் பார்த்தார். அவன் என்ன பண்ணியிருந்தான் அதையாக்கும் இங்க வர்ணிக்கப்படுறது. அந்த பௌண்டரக வாசுதேவன் நல்ல இரும்ப பழுக்க சூடு பண்ணி நெஞ்சில அடையாளப்படுத்தி ஸ்ரீவல்சம் அப்படிங்கிற மருக உண்டாக்கி இருந்தான். ரொம்ப பணம் கொடுத்து வாங்கின ஒரு ரத்னத்தை கழுத்துல போட்டுண்டு அதை கௌஸ்துப ரத்னத்துக்கு ஈக்குவலான ஒரு மணியாயிட்டு அதை போட்டு இருந்தான். அதே மாதிரி சசாகிருதியில செஞ்ச குண்டலங்களையும் அவன் காதுல போட்டுருந்தான். மஞ்ச கலர் வஸ்திரத்தையும் அவன் தரிச்சுருந்தான். அப்படியெல்லாம் இருக்கிற பௌண்டரகனை பகவான் பார்த்தார். தூதே பௌண்டரக வாசுதேவனோடு தூதன் யாதவதி இந்த விஷயத்தை சொல்லிட்டு திரும்பி போனோன அதா அதுக்கப்புறம் துவம் பகவானே நீங்கள் யாதவ சைனிகா யாதவ சைன்யங்களோடு கூடிட்டு யாதகா பௌண்டரகனோடு ராஜதானிக்கு போயிட்டு பௌண்டரகனை பார்த்து அவன் பகவான மாதிரியே ஒரு டூப்ளிகேட்டு ரூபத்தில் அங்க இருந்தத பகவான் பார்த்து வட்சசி நெஞ்சில தாபேன சுட்டு பழிப்பிச்ச இரும்பால கிருத அங்கம் ஸ்ரீவல்சம் அப்படிங்கிற அடையாளத்தை உண்டாக்கிட்டு இருந்தான். அனல்பமூல்ய அப்படின்னாக்கா அல்பம் ஜனனா காஸ்ட்லி அல்லாத்தது. அனல்பம் அப்படின்னா ரொம்ப விலை மதிக்கிற ஸ்ரீ கௌஸ்துபம் ஒரு ரத்னவும் பணத்தை கொடுத்து வாங்கி கழுத்துல போட்டுண்டு இது கௌஸ்துபமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருந்தேன். மகர குண்டல பீத்த சேலம் பகவானோடு அலங்காரங்களான மகர குண்டலம் மஞ்ச கலர் பட்டெல்லாம் எல்லாம் ஸ்ரீகிருஷ்ணன மாதிரியே அங்க அடையாளங்களோடு கூடின கில பௌண்டரகீயம் வபுதர்ஷிதா பௌண்டரகனோடு ரூபத்தை பகவான் பார்த்தேலே. நாலாவது ஸ்லோகம். நல்ல இரும்ப பழிப்பிச்சு உண்டாக்கின சுதர்சன சக்கரத்தை பகவானுக்கு நேர தூக்கி வீசி எறிஞ்ச பௌண்டரகனோடு கழுத்த பகவான் என்ன பண்ணினாள்? நிஜமான சுதர்சன சக்கரத்தால முறிச்சாள். அந்த பகவானோட கையில இருக்கிற சுதர்சன சக்கரம் பௌண்டரகனுக்கு நேர பிரளய காலத்தில் இருக்கிற அக்னி ஜுவாலகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நெருப்ப துப்பிண்டு பாஞ்சு போய் அவனோட கழுத்தை முறிச்சுது. அவனோட சைன்யங்களை எல்லாம்
நிகிரகிச்ச பகவான் அவனோட பந்துவான காசிராஜாவோட சிரச முறிச்சு காசியில கொண்டு போட்டாள் பகவான். அந்த அளவுக்கு எபிலிட்டி ஆக்கும் பகவானுக்கு. கால ஆயசம் அப்படி இல்லைன்னா ஒரு சில புக்ல கால ஆயசம், கருப்பு கலர் இரும்புனால உண்டாக்கின நிஜ சுதர்சனம். பௌண்டரக வாசுதேவனோட சுதர்சனத்தை அஸ்யதஹ அவன் பிரயோகிச்ச சமயத்துல அஸ்யா பௌண்டரக வாசுதேவனோடு சீர்ஷம் தலைய கால அனல உல்கர கிரேன கால அனல உல்கர கிரேன பிரளய காலத்துல உண்டாகிற காலாக்னியோடு ஜலனம் மாதிரி தீப்பொறிகள் வெளியில பிரவாகமாயிட்டு ஒழுகிற சுதர்சனேனா பகவானோடு சுதர்சன சக்கரத்தால சகர்த்திதா பகவான் கட் பண்ணி போட்ட அஸ்யா பௌண்டரகனோடு சேனாம்ச சைன்யத்தையும் மமர்திதா மர்திச்சு தகர்த்தல் தல் மித்ரா பௌண்டரகனோடு மித்திரமான காசிப சிரஹா காசிராஜாவோடு சிரசேயும் அபி சிரச கூடியும் காசியாம் ஜகர்த்தா வெட்டி காசிக்கு எறிஞ்சு கொடுத்தவள் பகவான். அவனோட சிரசு காசியில போய் விழுந்தது, காசிராஜாவோட தலை. 5வது ஸ்லோகம் பார்க்கிறோம். புத்தி இல்லாத தன்மையினால புத்தி இல்லாதவாளோட வாக்க கேட்டுண்டு நானாக்கும் வாசுதேவன் அப்படின்னு நிறைய காலம் அபிமானிச்சுட்டு இருந்தான் அந்த பௌண்டரகன். ஒன்று தன்னால புத்தி ஒர்க் பண்ணணும், இல்லைன்னா அடுத்தவா புத்தி இருக்கிறவா சொல்லி கேட்கணும். இங்க அவாவாளுக்கும் புத்தி இல்லை. அந்த புத்தி இல்லாத பௌண்டரகனுக்கு உபதேசம் பண்றதோ புத்தி இல்லாத முட்டாள்கள். அதனாலேயே அந்த பௌண்டரகன் அவனாக்கும் வாசுதேவன் அப்படின்னு உண்மையாவே நினைச்சு அபிமானிச்சுட்டு இருந்தான். அவன் வேணும்னு பொய்யொன்னும் சொல்லலை, அவன் அப்படிதான் நினைச்சுட்டு இருந்தான். பகவானும் அவனும் ஒன்னாக்கும் அப்படிங்கிற புத்தி அவனுக்கு உண்டானதால முட்டாளாயிட்டாக்கும் அவன் அப்படி சிந்தனை பண்ணினது நான் தான் பகவான் அப்படின்னு. அந்த ஒரு புத்தி அவனுக்கு முட்டாள்தனத்தால உண்டானா கூடியும் அவனுக்கு பகவான் சாயுஜ்ய முக்தியை கொடுத்தார். ஆரோடு சுகிருதம் எப்படி ஆக்கும் அப்படிங்கிற விஷயம் ஆருக்கு தெரியும் அப்படின்னு பட்டதிரி இந்த ஸ்லோகத்துல பகவான் கிட்ட சொல்றார். பூர்வ ஜன்ம கிருதம் பாபம் இஹ ஜன்ம துக்க ஃபலம். பூர்வ ஜன்ம கிருதம் புண்ணியம் இஹ ஜன்ம புண்ணிய பலம், அப்படி இல்லைன்னா சுகபலம். பூர்வ ஜன்ம சுகிருதங்கள் காரணம் சில ஜீவாத்மாக்களுக்கு திடீர்னு மோட்சம் கிடைக்கும். இந்த ஜென்மம் எந்த அளவுக்கு ஜெபிச்சிட்டும் எந்த அளவுக்கு சல்கர்மங்கள் செஞ்சிட்டும் துக்கங்களுக்கு ஒரு குறவும் வரமாட்டேங்கிறதே. சில ஜீவாத்மாக்களுக்கு எல்லாம் அதிசீக்கிரமா நடக்கிறது, பகவானோடு நிச்சயப்படியாக்கும் இதெல்லாம் நடக்கிறது. ஜீவனோட கதி அப்படிங்கிறது ஆருக்கு தெரியும்? என்னோட கிருஷ்ணா, ஜீவாத்மாக்களோட சுகிருத துஷ்கிருத கதி ஆருக்காக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும் கிருஷ்ணா அப்படின்னு பட்டதிரி கேட்கிறார் இந்த ஸ்லோகத்துல. ஜாலியேனா புத்தி இல்லாததாலையும் பாலக
கிரா பவுண்டரக வாசுதேவனோடு ஈக்குவல் பிராயம் இருக்கிற விளையாட்டு தோழர்களோடு வார்த்தைகளை கேட்டதாலேயும் அவளுக்கும் புத்தி ஒன்றும் இல்லை. அதனாலேயும் அபிகிலச்ச அதனாலேயெல்லாம் ஆக்குமே அகம் ஏவா நான் தான் ஸ்ரீ வாசுதேவா இதி பகவான் வாசுதேவன் அப்படின்னு சிரம் ரொம்ப காலமாயிட்டு திருடமதி புத்தியில உறப்பிச்சு நம்பின சகா அந்த பவுண்டரக வாசுதேவன் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற நிர்குண பரபிரம்மத்தை சுகிருதம் செஞ்ச ஜீவாத்மாக்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி சகுணரூபியான பரபிரம்மத்தோடு சகாம ரூபத்தை அகம் விஷ்ணு அஸ்மி அப்படின்னு சொல்லிண்டு பவுண்டரக வாசுதேவன் இங்க பகவானில லைக்கியமான பகவல் ஐக்கியதியா பகவானுமாயிட்டு அத்வைத பாவ சிந்தனையில ஐக்கிய பாவ சிந்தனையில விஸ்வசிச்சு உറച്ചது அவனோட புத்தி. இங்க பகவானுமாயிட்டு துவைத பாவ சிந்தனையில இருக்கிற அந்த பவுண்டரக வாசுதேவன் பகவானுமாயிட்டு அத்வைத பாவ சிந்தனையில அவனை தெரியாமையே சகாம ரூபத்துல இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணனில அவனோட மனசு அப்படி லயிச்சுது. சாயுஜ்யம் ஏவ கதஹா அபூத் சாயுஜ்ய முக்தி அப்படிங்கிறத பிராபிக்கவே செஞ்சான். கஸ்ய சுகிருதம் கதம் ஆரோடு சுகிருதம் ஏது விதத்திலே ஆக்கும் அப்படின்னு இது அப்படின்னு கஹ நாம அவேயாது ஆருக்காக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். ஆருக்கும் பகவானோட திருவிளையாடல் புரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. ஆறாவது ஸ்லோகம். அதுக்கப்புறம் காசிராஜாவோட புத்திரனான சுதட்சிணன் அப்படின்னு பேர் இருக்கிறவன் பகவான் பரமசிவனை சேவிச்சு பலவிதமான கெடுதிகளை செய்யறதுக்காயிட்டு பகவானோடு பரமசிவனோடு அனுகிரகத்தால ஹோமகுண்டத்திலேந்து அக்னி ஜுவாலாமையான கிருத்தியையும் பூதகணங்களும் அங்க உண்டாச்சு. சுதட்சிணன் பகவான் பரமசிவனை சேவிச்சு ஹோமம் பண்ணினார். தமோகுணியா இருக்கிற அந்த ஒரு பாவத்திலேயாக்கும் ஹோமம் பண்ணினது. சம்ஹார ருத்ரன் ஆயிட்டு நினைச்சிட்டு அதனாலேயே சம்ஹாரம் பண்றதுக்கு எபிலிட்டி இருக்கிற கிருத்தியை அப்படிங்கிற பீகர ரூபம் இருக்கிறவளும் பூதகணங்களும் அந்த அக்னி குண்டத்திலேந்து உத்பவிச்சா. சுதட்சிணன் அந்த கிருத்தியையும் பூதகணங்களையும் அந்த பூதகணங்கள் எப்படிப்பட்டவா அப்படின்னு சொல்லப்படுறது பாணாசுர யுத்தத்துல கிருஷ்ணனோடு பராக்கிரமத்தை பார்த்து பயந்த பூதகணங்களாயிருந்தா அவளுக்கு பயம் கிருஷ்ணன் கிட்ட போறதுக்கு இருந்தா கொடியும் அவளை கம்பல் பண்ணி வரவழைச்சு அவளையும் கிருத்தியோடு கூடிட்டு அனுப்பிவிட்டு ஸ்ரீகிருஷ்ணனை கொல்லறதுக்காயிட்டு துவாரகைக்கு அனுப்பிவிட்டான் காசிராஜாவோட புத்திரனான சுதட்சிணன். அதா பவுண்டரக வாசுதேவனோடும் மித்திரமான காசிராஜாவோடும் தலைய சுதர்சன சக்கரத்தால பகவான் அறுத்து போட்டாரே. அதுக்கப்புறம் சுதட்சிண ஆக்கியஹா சுதட்சிணன் அப்படின்னு பேர் இருக்கிற காசி ஈஸ்வரஸ்ய தனயஹா சுதர்சன சக்கரம் கழுத்த வெட்டி போட்ட காசிராஜாவோடு புத்திரன். சர்வம்
സംഹാരമൂർത്തിயான രുദ്രനെ നന്നാ പ്രപൂജ്യ നന്നാ പൂജ பண்ணி பிரீதிப்படுத்திட்டு பவதே உங்களை பவதே விஹித உங்களுக்கு நேர ஆபிஜாரஹா துஷ்ட பிரவൃத்தி செஞ்சிட்டு கிமபி கிருத்யா அனலம் கிருத்யை அப்படின்னு பேர் இருக்கிற நெருப்பு ஜுவாலையோட ரூபத்தில் இருக்கிற துஷ்டமூர்த்தி ஸ்வரூபத்தை ஸ்ரீகிருஷ்ணனை போய் கொன்னுட்டு வா அப்படிங்கிற ஆజ్ఞையை கொடுத்து அனுப்பிவிட்டார். அந்த கிருத்தியோடு கூட பகவான் பரமசிவனோடு பூதகணங்களையும் அனுப்பிவிட்டார். அந்த அக்னியிலேந்து வந்தவாளாக்கும் அந்த பூதகணங்கள் அவ பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை ரொம்ப பயந்து நடுங்கிறவாளாக்கும். பாணாசுர யுத்தத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவளை தோக்கடிச்சதாக்கும். பாணரண அதிபீதைஹி பாண யுத்த டைம்ல ரொம்ப பயந்து போன அவ பாணாசுரனுமாயிட்டு யுத்தம் நடந்த டைம்ல பயந்து நடுங்கின அவளை கதஞ்சன விருதைஹி எப்படியெல்லாமோ சிரமப்பட்டு சம்மதிக்க வச்சிட்டு கூட கூட்டிண்டு கிருத்தியோடு கூட அனுப்பிவிட்டார். பூதைகி சமம் சிவபூதங்களோடு கூட அபியமுஞ்சன் சொல்லி அனுப்பினான். சுதட்சிணன் ஸ்ரீகிருஷ்ணனை எதிரிடுறதுக்கு சொல்லி அனுப்பினான். சுதட்சிணனோடு அப்பாவை கொன்ன ஸ்ரீகிருஷ்ணனை இல்லாம பண்றதுக்கு ஆயிட்டாக்கும் அனுப்பிவிட்டது. 7வது ஸ்லோகம். அந்த கிருத்தியை அப்படிங்கிற அக்னியிலேந்து உல்பவிச்ச பீகர ரூபம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த கிருத்தியோட காலுகள் அப்படி கரிம்பன மாதிரி இருந்தது. அந்த பயமுறுத்துற காலுகளை பூமியில ஊனி 4 பக்கமும் அக்னிஜாலகளை புறப்படுவிச்சு 4 பக்கமும் இருக்கிற பொருள்களை எல்லாம் தகிப்பிச்சுண்டு பக்கத்துல வர அந்த கிருத்தியை பார்த்து துவாரகாபுரியில இருக்கிறவா எல்லாம் பயந்து போய் இப்படி ஒருத்தி வந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்த விளையாடின்னு இருந்த ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட சொன்னா. ஆனா அவர் அதொന്നും மைண்ட் பண்ணலை. அவர் என்ன பண்ணினார், விளையாட்டுலேருந்து கொஞ்சம் கூட கவனத்தை திருப்பாம அவரோட பக்கத்துல இருக்கிற சுதர்சன சக்கரத்தை கண்களால பார்த்து அதை என்னவாக்குன்னு போய் பாரு அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டார். அவ்வளோ அசால்ட்டு. தால பிரமாண தாளம் ஜனனா கரிம்பனை தால பிரமாணம் பிரமாணம் ஜனனா அது மாதிரி அப்படின்னு அர்த்தம். லைக் தட் அப்படின்னு அர்த்தம். பிரமாணம் ஜனனா தால பிரமாண கரிம்பன மாதிரி இருக்கிற சரணம் கால்களோடு கூடி இருக்கிற கிருத்தியை அப்படிங்கிறவள் அகிலம் தகந்தின் எல்லாத்தையும் தகிப்பிச்சுட்டே இருக்கிற அவள் கிருத்தியாம் விலோக்கியா அந்த கிருத்தியை பார்த்துட்டு சகிதைஹி பயந்து வரச்ச பௌரைஹி துவாரகாபுரிவாசிகளால கதிதஹா அபி இப்படி ஒருத்தி வந்திருக்கா எங்களுக்கெல்லாம் பயமா இருக்கு அப்படின்னு எல்லாரும் போய் ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட சொன்னா இருந்தா கொடியும் விபோ பட்டதிரி பகவானை கூப்பிடுறார். பகவானே ஸ்ரீகிருஷ்ணா
அப்படின்னு பட்டதிரி பகவானை கூப்பிட்டு சொல்றார். துவம் பகவானே நீங்கள் தியுதோல்சவே சூதாட்டத்திலேந்து விளையாட்டு ரசத்திலேந்து கிமவி கொஞ்சம் கூட நோ சலிதஹா கவனத்தை அப்புறக்கும் இப்புறக்கும் திருப்பலை. பார்ஷ்வஸ்தம் காலச்சக்கரம் உங்களோட கிட்டக்க அமைதியா உட்கார்ந்து இருக்கிற காலச்சக்கரத்தை அந்த சுதர்சன சக்கரத்தை ஆசு உடனடியாயிட்டு விசசர்ஜிதா சொல்லி அனுப்பினேள். கிருத்திய எதிரிடுறதுக்காயிட்டாக்கும் சுதர்சன சக்கரத்தை சொல்லி அனுப்பினேள். நீங்கள் பகவானுக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லை அப்படிங்கிறதையாக்கும் இங்க பார்த்தோம். 8வது ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப உக்ர ஜுவாலகளோடு கூடின பகவானோடு சுதர்சன சக்கரம் பக்கத்துல வந்தோன அந்த சுதர்சன சக்கரத்தோடு சூடு தாங்க முடியாதக்கி ஹா ஹா அப்படின்னு அலறிண்டு திரும்பி ஓடின பயங்கரியான அந்த கிருத்தியை என்ன பண்ணினா அப்படிங்கிறத சொல்லப்படுறது. அந்த கிருத்திய பகவான் கிட்ட அனுப்பிவிட்ட சுதட்சிணனை நோக்கி ஓடினா. கிருத்தியை கோபத்தோடு கூடிட்டு துஷ்ட பிரவൃத்தி செய்யறதுக்காயிட்டு தூண்டிவிட்ட அந்த சுதட்சிணனை பார்த்து சுதட்சிணனை தகிப்பிச்சா கிருத்தியை. சுதர்சனம் திரும்ப என்ன பண்ணிட்டு கிளம்பி போன சுதர்சனத்துக்கு அதனோட டியூட்டி செய்யாம திரும்பி வர முடியாது அப்படிங்கறதால காசி ராஜ்யத்தை ஃபுல்லா பஸ்மமாக்கிட்டு திரும்பி வந்தது. அமிததாமினி சொல்லி புரிய வைக்க முடியாத அளவுக்கு தேஜஸோடு கூடிட்டு பகவானோடு மகாஸ்திரே சுதர்சன சக்கரம் அபிய ஆபததி நேர டைரக்டா ஆயிட்டு வந்தோன கிருத்தியோடு நேர வந்தோன கோர கிருத்தியா பார்க்கறதுக்கு பயங்கர ரூபத்துல இருக்கிற கிருத்தியை அப்படிங்கிற துஷ்டமூர்த்தி ஹா ஹா இது அச்சச்சோ அப்படின்னு வித்ருதவதி கத்தி நிலவிழிச்சுண்டு ஓடிண்டு ரோஷாது கோபத்தோடு கூடிட்டு தட்சிண சேஷ்டிதம் தம் சுதட்சிணம் தம் அந்த தட்சிண சேஷ்டிதம் குருவல் பிரவൃத்தியை செஞ்ச குருவல் பிரவൃத்தியை செய்யறதுக்கு தூண்டி விட்ட சுதட்சிணம் காசிராஜகுமாரனை புப்ளோஷாகலு தகிப்பிக்கவே செஞ்சாளே. சக்கரம் சுதர்சன சக்கரம் அப்படிங்கிறது காசிபுரிம் காசி நகரத்தை அபி கூடியும் அதாட்சீத் சுட்டெரிச்சதே. 9வது ஸ்லோகம் முன்னால திரேதாயுகத்துல ராட்சசர்களை நிகிரகிக்கிறதுக்காயிட்டு பகவான் ஸ்ரீராமனுக்கு ஹெல்ப் பண்ணின ஃபேமஸான அந்த விவிதன் பகவானோடு அம்சாவதாரமான பலபத்ரனோடு கையால இறந்து போனோம் அப்படிங்கிற விதி இருக்கிறதுனால இந்த துவாபர யுகத்துல துஷ்டனாயிட்டு பிறந்தான். நரகாசுரனோடு மந்திரியான
விவிதன் எல்லாருக்கும் உபதிரவம் செஞ்சுட்டு துவாரகைக்கு பக்கத்துல வந்து பலபத்ர சுவாமியோடு கூடிட்டு சண்டை போட்டு பலபத்ர சுவாமியோடு கையில இருக்கிற கலப்பை அப்படிங்கிற ஆயுதத்தால இறந்து போகவும் செஞ்சான். ராமாவதார காலத்துல சுக்ரீவனோடு சேவகனாயிட்டு இருந்த விவிதன் ராவண நிகிரகத்துக்கு பகவான் ஸ்ரீராமனை ஹெல்ப் பண்ணின பகவல் பக்தனாக்கும். அந்த விவிதன் பகவானோடு அம்சாவதாரத்தில் அவதரிச்ச ஆரோடாதும் கையாலேயோ மட்டும்தான் இறந்து போவர் அப்படிங்கிற அனுகிரகம் அவருக்கு கிடைச்சதால துஷ்டனான நரகாசுரனோடு மந்திரி ஆயிட்டு பல பல துஷ்கர்மங்களை செஞ்சுண்டு இந்த துவாபர யுகத்துல வாழ்ந்துண்டு இருந்தான். அப்படி இருக்கிறவனையாக்கும் பலபத்ர சுவாமி நிகிரகம் பண்ணினது. புரா ரொம்ப ரொம்ப முன்னால திரேதாயுகத்துல ஸ்ரீராமச்சந்திர பகவானோடு காலகட்டத்துல ரட்சோகாதே ராட்சசர்களை எல்லாம் கொல்லறதுல கிருதோபகிருதிகி ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு ஹெல்ப் பண்ணின ஸ்ரீராமச்சந்திர சுவாமிக்கு ஹெல்ப் பண்ணின விவிதன் அப்படிங்கிறவன் சுக்ரீவனோடு அசிஸ்டண்ட். ராமாயணம் அப்படிங்கிற இதிகாசத்துல ஃபேமஸான விவிதன் அப்படிங்கிற வானரன் ததாது துவாபர யுகத்துல பலராம ஸ்ரீகிருஷ்ணர்களோடு காலகட்டத்தில் ஆகட்டும் தவ கலையா பகவான் நாராயணனோடு அம்சாவதாரமான பலராமனோடு கையால மிருத்யும் மரணத்தை பிராபிக்கிறதுக்காயிட்டாக்கும் கலதாம் துஷ்டதைய கதஹா பிராபிச்சு துஷ்டனாயிட்டு ஜெனிச்சது. நரக சஜீவஹா நரகாசுரனோடு மந்திரியாயிட்டு பவிச்சிட்டு தேச கிளேஷம் தேசவாசிகளுக்கெல்லாம் தொந்தரவு கொடுத்துண்டு தேச கிளேஷம் சிருஜன் நகரவாசிகளுக்கெல்லாம் தொந்தரவ சிருஜன் கொடுத்துண்டு நகர அந்திகே துவாரகாபுரியோடு பக்கத்துல வச்சுட்டு ஸ்லடுதி திடீர்னு ஹலினா யுத்தியன் கலப்பை அப்படிங்கிற ஆயுதம் கையில இருக்கிற பலராமனோடு கூடிட்டு ஹலினா அப்படின்னா பலராமனோடு கூடிட்டு யுத்தம் செஞ்சுட்டு ஹல ஆஹதஹா அந்த கலப்பையால இருக்கிற அடி கொண்டுட்டு அதா உடனடியாயிட்டு பபாதா பூமியில விழுந்தான். அதானது அவனோட உயிர் போச்சு. 10வது ஸ்லோகம். துரியோதன புத்திரியான லட்சணைய திருடிண்டு போயிட்டு சாம்பன் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியானோன அந்த சாம்பனை கௌரவர்கள் கட்டி போட்டா. அதை தெரிஞ்ச பலராமன் சண்டை இல்லாம போகட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு சமாதான வார்த்தைகளை பேசலாம் அப்படின்னு நினைச்சார். பலபத்ர சுவாமியோட வார்த்தைகள் ஒன்றும் கௌரவர்கள் கேட்கலை. அதனால பலபத்ர சுவாமி கோபத்தோடு கூடிட்டு ஹஸ்தினாபுரத்தை கங்கையில மறிச்சு போடுறதுக்காயிட்டு கலப்பையால குத்தி இழக்கினோன பயந்து போன அவ சாம்பனை விட்டு காராகிரகத்திலேருந்து சாம்பனை விட்டுட்டா கௌரவர்கள். அந்த கௌரவர்களை பாண்டவர்கள் கொல்லட்டும் அப்படின்னு நினைச்சதால பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அந்த டைம்ல யாதவ சைன்யத்தை கௌரவர்களை நோக்கி அனுப்பலை. இப்படி
யாருக்குமே தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரயாசம் இருக்கிற திருவிளையாடல்களோடு கூடின பகவானே குருவாயூரப்பா, என்னோட எல்லாவித துக்கங்களும் இல்லாம பண்ணணுமே. சங்கடங்கள் இப்படி வந்துட்டே இருக்கு, உடலாலையும் மனசாலையும் இருக்கிற சங்கடங்கள். இந்த துக்க நிவர்த்திக்கு ஆயிட்டு நான் உங்களை கூப்பிடுறேன் கிருஷ்ணா அப்படின்னு பட்டதிரி பகவான பிரார்த்திக்கிறார். கௌரவிய புத்திரி ஹரண நியமிதம், துரியோதன புத்திரியான லட்சணைய திருடினோன. கௌரவர்கள் கெட்டி போட்ட சாம்பன ராமஹா பலராமன் குருணாம் சாந்த்வனார்த்தி, கௌரவர்களை சமாதானப்படுத்துறதுக்காயிட்டு, கௌரவர்கள்கிட்ட சந்தி சம்பாஷணம் செய்யறதுக்காயிட்டு யாதஹா அங்க போனார். தது கௌரவர்களோடு வாக்கிய ரோஷாது, வாக்குகளால கோபம் வந்த பலபத்ர சுவாமி உத்ருத கரிநகரஹா, கரிநகரம் சொன்னா ஹஸ்தினாபுரி, ஹஸ்தினாபுரிய முழுவனாயிட்டும் தூக்கி எடுத்து உயர்த்தி சமுத்திரத்துல தாழ்த்தி போடுறதுக்காயிட்டு துரிஞ்சோன. மோஜயாமாசா சாம்பன கௌரவர்கள் விட்டுட்டா. அப்படி அந்த சாம்பனை காப்பாத்தின பலபத்ர சுவாமி. இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தே கௌரவர்கள் பாண்டவேயைகி, பாண்டவர்களால காத்தியாக கொல்லப்படேண்டவர்களாக்கும் இது இப்படின்னு நினைச்சிட்டு ததானீம் அப்போது துவம் பகவானே நீங்கள் யது பிரதனாம் யாதவ சைன்யத்தை ந அமுஜஹா ஹஸ்தினாபுரிக்கு அனுப்பலை. பவனபுரபதே குருவாயூரப்பா, தம் அப்படியெல்லாம் இருக்கிற துர்போத லீலம் புரிஞ்சுக்கிறதுக்கு பிரயாசம் இருக்கிற திருவிளையாடல்கள் நடத்துற துவாம் பகவானே உங்களை தாபசாந்தியை நிஷேவே, தாபத்ரயங்கள் எல்லாம் இல்லாமக்கிறதுக்காயிட்டு ஆதி தெய்வீகம் ஆதி பௌதீகம் ஆத்தியாத்மிகம் தொடங்கின 3 வித துக்கங்களும் இல்லாம போறதுக்காயிட்டு, மனசாலையும் சரீரத்தாலையும் இருக்கிற எல்லா துக்கங்களும் இல்லாம போறதுக்காயிட்டே பகவானே ஸ்ரீகிருஷ்ணா குருவாயூரப்பா உங்களை நான் மனப்பூர்வமாயிட்டு நமஸ்காரம் பண்றேன், ஸ்துதிக்கிறேன் அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பிரார்த்திச்சுண்டு இந்த 83வது தசகத்தை முடிக்கிறார்.